ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல காரசாரமான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு மாங்காய் எடுத்திருக்கேங்க. இந்த மாங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இன்னைக்கு வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய விட போகிறோம். இந்த மாங்காய் நல்லா காஞ்சாதான் இதோட ரெசிபியே நல்லா இருக்கும். மாங்காய் நல்லா காஞ்சி வரட்டுங்க. அதுக்கிடையில் இந்த ஊறுகாய்க்கு தேவையான மசாலாவை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு 25 வரமிளகாயை நான் காம்பு உடச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்க போகிறோம். மசாலா பொடி பண்ணுறதுக்கு முதல்ல வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா வெந்தயத்தை முதல்ல போட்டு வறுத்து ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நம்ம காம்பு நீக்கி வச்சுருக்க வரமிளகாயை அதில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் மீடியமாக கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க வெந்தயத்தையும் சேர்த்து ஒரு டைம் கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. இது சூடு ஆறுற வரையும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றும் போதே இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து அரைச்சி எடுக்க மறந்துடாதீங்க. இப்போ நம்ம ஊறுகாய்க்கு தேவையான மசாலாவை அரைச்சாச்சுங்க. இந்த மசாலா ரொம்ப நைஸாக அரையாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொர கொரன்னு இருக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாங்காய் ஊறுகாய்க்கு போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மாங்காய் எல்லாமே இப்போ சன்பாத் எடுத்துகிட்டு வந்துருச்சுங்க. மாங்காய் எல்லாம் எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. மாங்காய் எந்த அளவுக்கு காஞ்சிருக்கோ அந்தளவுக்கு நம்மளுக்கு இந்த ஊறுகாய் டேஸ்ட்டு கொடுக்குங்க. நம்ம மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கான மசாலா பொடியும் ரெடியாக இருக்குது. அது கூடவே 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான நல்லெண்ணெயும் ரெடியாக இருக்குது. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 பிஞ்ச் அளவுக்கு கடுகு போட்டு பொரிய விட்டுக்கிடுவோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்க மாங்காயை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா மாங்காயை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் மசாலாவை அதில் சேர்த்து கிண்டிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவையும் மாங்காவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அது அடுப்பிலே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலாவும் மாங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகுங்க. இப்போ மாங்காயும் மசாலாவும் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, சூடு ஆறுற வரையும் இதை தயவு செஞ்சு மூடி வச்சிடாதீங்க. வேர்வை தண்ணி பட்டுச்சு அப்படின்னா இது மாங்காய் ஊறுகாய் கெட்டு போயிடும். இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இது நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்குங்க. உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா ஒரு நாள் மட்டும் வெயிலில் வச்சுட்டு அந்த ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கண்ணாடி ஜார்லேயோ கண்ணாடி பாட்டிலையோ மாற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. எண்ணெய் இதுக்கு போதுமான அளவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா போதுமான அளவுங்க. நாங்கள் அடுத்த நாள் உள்ள ஃபோட்டோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டு. இது வெயிலில் வைக்க வைக்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. உங்களுக்கு அதாங்க நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அவ்வளவுதாங்க. 6 மாதம் வரையும் கெட்டு போகாத சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குது அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.